ஃபுல் வீடியோவே நாங்கள் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஏதாச்சும் கைத்தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பவுடர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பவுடர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த க்ரீஸ் லைனை நான் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் பவுடர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பவுடர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக அந்த பவுடர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கீழே இருக்கிற க்ரீஸ் லைனை நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லூஸ் பவுடரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எங்கே கன்சீலர் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்க பார்ட்டில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுறேன். நம்மளோட மவுத் ஏரியா எல்லாமே நிறையவே ஸ்வெட் அதிகமாகும் அப்படின்றதுக்காக நம்மளோட லூஸ் பவுடர் நம்மளோட ஸ்வெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுது. ஃபோர்ஹெட், டெம்பிள் ஏரியா இது ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்களோட ஸ்கின் என்ன டோன் யாருக்காவது தெரிந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப்குள்ளே போகலாம் கைஸ். நான் எப்போவுமே ஃபவுண்டேஷன் நெக்குக்குமே யூஸ் பண்ணுறேன். அதுக்காக நான் நெக்குக்குமே லூஸ் பவுடரை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா இந்த மேக்கப் பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐ மேக்கப்குள்ளே போகலாம். ஐக்கு பேஸாக நான் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐ ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அப்படின்றதுனால என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆயில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளோட ஐ மேக்கப் எல்லாமே மூவ் ஆகிடும். அதனால நம்ம ஐ பேஸ் எப்போவுமே திக்கான கன்சீலர் தான், லிக்விட் கன்சீலர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோட லைன்ஸ் விழாமல் இருக்கிறதுக்காக. இன்றைக்கி ஸ்பாட் லைட் அப்படின்ற ஐ மேக்கப் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். டூ ஃபேஸோட கன்சீலர். ஷேடு தெரியணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேடு அனுப்புகிறேன் உங்களுக்கு. நான் எப்போவுமே ப்ராடக்டில் இருக்கிற ப்ரஷில் இருக்கிற மேக்கப் அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்கப்பில் ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ப்ராடக்டை நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு லைனாக நீங்கள் அப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட ஐப்ரோஸ், ஓகேங்களா, ஐப்ரோஸ் ஷேப்பே இல்லாமல் இருக்கும்போதுமே நீங்கள் ஒரு ஐப்ரோ ஷேப்பை எடுத்துகிட்டு வரலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஐப்ரோஸும் லிஃப்ட் ஆன மாதிரி தெரியும். மேக்கப்புமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கே இந்த வீடியோஸில் பார்க்கும்போது தெரியும் நான் எப்படி என்னோட கன்சீலரை லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்றது. ஃபுல் கவரேஜ் கன்சீலர். நீங்கள் கன்சீலர் இல்லாமல் கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் கன்சீலரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை லிக்விட் கன்சீலர், ஐ பேஸ் எது இருந்தாலுமே நீங்கள் திக்காக இருக்கிற ஐ பேஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் ஐ பேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மளோட மேக்கப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐ மேக்கப்பை ஐ பேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஐப்ரோஸ் நல்லாவே உங்களுக்கு லிஃப்ட் ஆன மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த ஷேப்பை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். பார்க்க இன்னும் ஐ மேக்கப் ரொம்ப அழகாக தெரியும். சேம் அதர் சைடுமே நான் அதே மாதிரி உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒன் மந்த் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸில் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜோடு தான் இந்த கிளாஸஸ் இருக்க போது. கம்ப்ளீட்டாக 2 days தெரி நாலேஜ் இருக்கும். 2 days தெரி நாலேஜில் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எந்த ப்ராடக்ட் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுன்றதை தெளிவாக கிளாஸஸில் நீங்கள் பார்ப்பீங்க.
அதனால நீங்கள் இந்த கிளாஸஸ் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, அதனால நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட ஐ மேக்கப் கன்சீலர் அப்ளை பண்ணிட்ட பிறகு போத் சைடுமே கன்சீலர் அப்ளை பண்ணிட்ட பிறகு அப்படியே நம்ம ஐ ஷேடோவை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்மளோட பவுடர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணலாம். முகூர்த்தம் அப்படின்றதுனால ஹாலோ ஐ மேக்கப் நம்ம பண்ணுறோம். இவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஒயிட் சாரீ வேர் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நியூட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நியூட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஐபால் சென்டரில் கட் க்ரீஸ் கொடுத்துட்டு கில்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அவங்களோட கண்ணு ரொம்ப குட்டியான கண்ணு, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க வீடியோஸில். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கண்ணுமே கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக இந்த ஸ்பாட்லைட் ஐ மேக்கப் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சேம் சைட் நான் போத் சைட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அதே கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். சேம் சைடுமே நம்ம வந்து அதே மாதிரி கன்சீலர் வச்சு ஐ பேஸை நம்ம செட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ நம்மளால் வந்து கவரேஜ் கொடுத்து தின்னாக நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கவரேஜ் கொடுத்து பண்ணிக்கலாம், டேப் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துட்டே இருக்கீங்க அவங்களுக்கு ஐமில் வந்து எவ்வளோ டார்க் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபுல் கவரேஜ் ப்ராடக்ட் எவ்வளோ நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவங்களோட மேக்கப் அந்த மேக்கப்போட ஸ்கின்னில் இருக்கிற மேக்கப் மாதிரியே அவங்களோட ஐ பேஸுமே சேம் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மேக்கப் ஐஸை வந்து கவர் பண்ணுறீங்க. ஐ செட் பண்ணிட்டோம், பேஸ் செட் பண்ணிட்டோம். இல்லை உங்ககிட்ட ஐ பேஸ் ஒயிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐ பேஸ் ஒயிட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ப்ராடக்டை நீங்கள் டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா லைன் விழும். நம்ம வந்து காம்பினேஷன் ஸ்கின்ன்றதுனால நம்ம லூஸ் பவுடர் செட் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த பவுடரை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பவுடரை ட்ரெஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் கொஞ்சம் சர்க்கிள் மூமெண்ட்டில். ஹலோ ஐ மேக்கப் பார்க்க போகிறோம். ஹலோ ஐ மேக்கப் ஸ்பாட்லெட் ஐ மேக்கப். நம்மளோட ஐஸில் சென்டரில் கட் க்ரீஸ் கொடுத்துட்டு லைட்டாக கில்டர்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஐயை கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக அந்த ஐ மேக்கப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்களோட ஐ ரொம்ப குட்டியான கண், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க வீடியோஸில். அதனால் வந்து அவங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஐ பேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட் ஐ பேஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயிட் தான் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட ஐ போன் சொல்லுவாங்க, அதுலேருந்து 1 இன்ச் கீழே. ஓகேங்களா? அங்கே எப்போவுமே நான் ஒயிட் ஐ பவுடர் தான், ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் ஐ ஷேடோ பிளெண்ட் பண்ணுறேன். டஸ்ட் அவுட் ப்ராடக்டை நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ப்ராடக்டை நீங்கள் டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 டைம்ஸ் நீங்கள் இன்னர் அவுட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த டைம்ஸ்க்கு நீங்கள் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஐ மேக்கப் ஐ ஷேடோஸை நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஐ மேக்கப் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும். மாடல் ரொம்ப நேரமாக கொஞ்சம் உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, அதனால கண் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஷேடாக ஒயிட்டை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் டிரான்சாக்ஷன் ஷேடாக ஸ்கின் கலரை எடுப்பேன். எப்பயுமே என்னோடய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் டிரான்சாக்ஷன் கலர் ஸ்கின் கலர் இதுவாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோடய ஐ மேக்கப் கலர்ஸு. இப்போ நான் டிரான்சாக்ஷன் கலராக ஸ்கின் கலர் எடுக்கிறேன்.
ஒயிட்டை blend பண்ணுறதுக்காக ஒயிட்டை ஸ்கின் கலர் டிரான்சாக்ஷன் கலரை blend பண்ணுறேன். என்னோட பிளெண்டர் என்னோட ஐ ஷேடோ பிளெண்டிங் எப்போவுமே எப்படி இருக்கும்னா சர்க்கிள் மூமெண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பவுடரை டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். உங்களோட ஐப்ரோஸோட எண்டை தாண்டி உங்களோட ஐ மேக்கப் வெளியில் போகக்கூடாது. அது எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அதில் வீடியோஸில் பார்க்கும்போதே தெரியும். ஒயிட்டை நல்லா blend பண்ணுறேன். டிரான்சாக்ஷன் ஷேட் வச்சு டிரான்சாக்ஷன் ஷேட் கலர் வச்சு நான் blend பண்ணுறேன் ஒயிட்டை. என்னோட 1 month ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர் கிளாஸில் எல்லா ஐ லுக்ஸுமே நான் சொல்லி கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐ லுக்ஸுமே இதில் நாங்கள் கவர் பண்ணி அண்ட் தேரி நாலேஜ், கலர் தேரி நாலேஜ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஹை அண்ட் ப்ராடக்ட்லேருந்து லோ அண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. வெறும் ஹை அண்ட் ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, லோ அண்ட் ப்ராடக்ட்லையுமே நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக நம்ம ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்மளோட அகாடமியில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அதோட டார்க் ஸ்கின்னாக எடுத்து டிரான்சாக்ஷனாக நான் க்ரீஸ் லைனை நான் கவர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு blend பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே ஷேட்ஸை blend பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் வரும். க்ரியேட்டிவாக கலர்ஸை நீங்கள் கொண்டுட்டு வரலாம். இப்போ நம்மளோட டார்க், ஓகேங்களா, இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் இந்த 2 சைடு மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் ஹாலோ ஐ மேக்கப் இல்லை ஸ்பாட்லைட், நீங்கள் இந்த மாதிரி பேர் கூட இதை நீங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னர் அவுட்டர் லைனில் டார்க் ஷேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் முகூர்த்தம் லுக் பண்ணுறதுக்காக. இது என்னோட க்ரீஸ் லைன் வரைக்குமே நான் டச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இன்னர்லேருந்து அவுட்டர், க்ரீஸ் லைன்லேருந்து அவுட்டர் கார்னர், அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் கார்னர் இந்த மாதிரி நான் blend பண்ணுறேன். சென்டராக இருக்கிற பிளேஸில் நான் கன்சீலர் வச்சு கட் பண்ணிவிட்டு இன்வைட்டட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் கில்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே ஐ மேக்கப்பில் தெரியும் அந்த கலர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு blend ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட 1 month ப்ரொஃபஷ்னல் மாஸ்டர் கிளாஸில் நம்ம மேக்கப் மட்டும் இல்லை, ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரெப்பிங், பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோங்க. எங்களோட ஸ்டூடெண்ட் மேக்கப் முடிச்சுட்டு
உடனே வேலை பார்க்குற மாதிரி நாங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்குங்க. அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹாஸ்டலுமே நாங்களே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். எங்களோட சேஃப் அண்ட் செக்யூர் ஹாஸ்டல் தாங்க நாங்களுமே ப்ரொவைட் பண்ணுறோம். சேம் சைட் சேம் ஐஸ்லேயுமே அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் டு க்ரீஸ் லைன். பிளெண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோட ப்ரஷ் பிடிக்கிற ஹேண்டலிங்குமே பாருங்கள். நான் கொண்டுட்டு போயிட்டு மொத்த ப்ராடக்ட்டுமே நான் டெபாசிட் பண்ணல, லைட் பிளெண்ட் அவுட் தான் பண்ணுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளெண்டிங் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கலர் வரும். ஒரு நல்ல டார்க் ஷேட், ஓகேங்களா? கன்சீலர் யூஸ் பண்ணி இப்போ கட் க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்டை எப்போவுமே நான் ஸ்பாச்சுலாவில் தான் எடுப்பேன். ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக பேலட்டில் போட்டுக்கிட்டு கண்ணுக்குள்ளே சென்டரில் ஐபாலில் வச்சுட்டு மேலே பார்க்க சொல்லும்போது க்ரீஸ் லைன் ஒன்று க்ரியேட்டிவ் ஆகும். அந்த க்ரியேட்டிவ் நீங்கள் ஐபாலாக சென்டர் ஆஃப் த ஐபால்லேருந்து நீங்கள் இன்வைட்டட் யூ நீங்கள் ஜஸ்ட் நான் கன்சீலரை ப்ரெஸ் பண்ணி நான் இன்வைட்டட் யூ எடுத்துகிட்டு வரேன். நான் ட்ரா பண்ணல, என்னோடய ப்ரஷ் வச்சு ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணி கன்சீலரை அப்ளை பண்ணுறேன். சென்டர் ஆஃப் த ஐபால். இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் ரெண்டு சைடுமே நான் விட்டுட்டு சென்டர் ஆஃப் த ஐபாலில் நான் கரெக்டாக கன்சீலர் வச்சு கட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். முகூர்த்தம் அந்த மாதிரி நியூட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி கலர்ஸ் ஐ ஷேடோஸ் நீங்கள் நியூட்ஸாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கிற கண்ணும் இந்த மாதிரி நீங்கள் ஐ லுக் பண்ணும்போது ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக அவங்களோட கண்ணு பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப அழகாக தெரியுது. அவங்களோட கண் பார்க்கும்போதே ரொம்ப கொஞ்சம் அவுட்ஃபிட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணு நல்லாவே வெளியில் வந்த மாதிரி தெரியுது. இதுக்காக தான் இந்த ஐஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் கட் கொடுத்து பண்ணும்போது ரொம்ப அழகாகவே தெரியும். இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் வந்து கன்சீலர் வச்சு கட் பண்ண இடத்துல ரெண்டு ஷேடுமே உங்களுக்கு டார்க்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் லைட்டாக சேம் ஐ ஷேடோ வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சாஃப்ட் லுக் கொடுக்கறதுக்காக. சென்டர் ஆஃப் த ஐபாலில் கில்டர் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சேம் ஐ ஷேடோ பேலட்லேருந்து கோல்டன் கலர் கில்டர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சில்வர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ்ட் கில்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் லூஸ் கில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் நல்லாவே உங்களோட ஐ லுக்
ஒன்று என்ஹான்ஸ் பண்ணி காமிப்பீங்க. நான் இப்போ அவங்களுக்கு லூஸ் கில்டர்ஸ் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ப்ரெஸ்ட் ஐ ஷேடோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் கொஞ்சம் நான் டச் பண்ணிக்கிறேன். கட் பண்ண ஹார்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக. அவங்களோட கண்ணு இப்போ ஐ மேக்கப் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது நீங்களே பாருங்கள். இந்த ஐ மேக்கப் ரொம்ப அவங்களோட கண்ணை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. சேம் இதே சைட் போத் சைடு அதர் சைடில் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி கட் கொடுக்குறேன். சேம் க்ரீஸ் லைன் கொண்டுட்டு வர்றதுக்காக பண்ணிவிட்டு க்ரீஸ் லைனை ஒரு கைட்லைனாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இன்வைட்டட் யூ மாதிரி நீங்கள் கன்சீலரை அப்ளை பண்ணிக்கலாம். கைட்லைன் ஹெல்ப்போடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்வைட்டட் யூ பண்ணும்போது இன்வைட்டட் யூ, ஹேலோ ஐ மேக்கப், ஸ்பாட் லுக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட முகூர்த்தம் லுக் சாரி எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ஸ் தான் நம்ம எடுப்போம் இல்லைங்களா. அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐ பேஸ்லாம் நீங்கள் ஐ கலர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் நல்லாவே பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து நீங்கள் கன்சிலர் வச்சு கட் கொடுக்காமலும் கட் கொடுக்கலாமலும் டைரெக்டாகவும் நீங்கள் வந்து கில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாகவே இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கண்ணை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கன்சிலர் வச்சு கட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். இன்னும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஐ மேக்கப் ஒன்று ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஐ லுக் முடியும். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்றது. சேம் சைடில் கில்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன ஐ ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியணுமா? கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேம் சைட் நான் ப்ரஷில் பண்ணும்போது கீழே கொட்டும் அப்படின்றதுக்காக, அதுதான் மேக்கப்பில் கீழே ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கில்டர்ஸ் கீழே கொட்டாது. கில்டர்ஸ் ஒட்டிட்ட பிறகு சைட்ஸ் ரெண்டுமே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். சேம் கலர்ஸ் வச்சு கட் க்ரீஸ் லைன் உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஐ லுக் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். என்னோட 1 month ப்ரொஃபஷனல் மாஸ்டர் கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐ லுக், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீ ட்ராப்பிங், 20+ ஹேர் ஸ்டைல், 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீ ட்ராப்பிங், இது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்க எங்களோட ஆலியா பிரைடல் அகாடமியில். தேவை இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. 1 month மேக்கப் கிளாஸ்ன்னும் போது உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த கிளாஸஸ்ஸு. நான் ஐப்ரோஸ் டார்க் பண்ணுறதுக்காக ஜெல் வச்சு நான் ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ப்ராடக்ட்க்கு மேலேயே நீங்கள் ஐப்ரோ செட்டிங் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னமா இருக்குன்னா அந்த அளவுக்கு டார்க்காக தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸை க்ளீன் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் என்னோடய சேனல்ஸில் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ணுறோம். நான் எப்போவுமே மிட் ஆஃப் த ஐப்ரோலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோடய ஐப்ரோ ப்ரஷில் எப்போவுமே ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஐப்ரோ ஸ்டார்ட்டில் நான் வைக்க மாட்டேன். மிட் ஆஃப் த ஐப்ரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா நீங்களும் பாருங்கள். மிட் ஆஃப் த ஐப்ரோலேருந்து என்னோடய ப்ரஷோட ஹெல்ப்பில் நான் ஐப்ரோ ஷேப்பிங் எடுத்துகிட்டு வரேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் டச் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஐப்ரோவோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ராடக்ட் இருக்கும் ப்ரஷில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும்போதே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டார்க்காக அசிங்கமாக இருக்கும். ப்ராடக்ட் நீங்கள் எப்போவுமே ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ண வந்து மிட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்போவுமே ப்ரௌன் தான் ரெஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். நீங்கள் ப்ரௌன்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களோட ஐஸ் பாருங்கள், நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது அந்த கலர்ஸ். உங்களுக்கு ரொம்ப நீங்கள் டார்க் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப மீடியம்லேருந்து டார்க் இருக்கிறவங்களுக்குமே இந்த ப்ரௌன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் சைட் நான் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன். மிட் ஆஃப் தி ஐப்ரோலேருந்து நான் ட்ராப் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். எக்ஸஸாக நான் வந்து ஐப்ரோஸை நான் ட்ராப் பண்ணல, அவங்களோட ஐப்ரோஸை நான் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சேம் அவங்களோட ஷேப்லேயே நான் வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி ஷேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வெறும் பார்க்காம மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டுங்க. லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஐப்ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் டார்க் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரஷ்ஷை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஓகேங்களா? பிளைட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹெல்ப்பால் ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட் எக்ஸஸ் மட்டும் ட்ரா பண்ணுறேன். என்னோட அகாடமியோட லைவ் கிளாஸஸ்ங்க இது. ஜஸ்ட் நான் ஷேப் கொடுக்கறதுக்காக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன் ஸ்லாண்டாக.
எப்பயுமே நான் ஜெல் லைனர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மிட் ஆஃப் த ஐஸ்